வணக்கம் நண்பர்களே. 17 மற்றும் 18/2/2026 அன்று டிஎன்பிசி மற்றும் போட்டித் தேர்வுக்கான பொது அறிவு, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து குறிப்பிடத்தக்க செய்திகள் எதுவும் இல்லாதனால் ஒரு ரெண்டு செய்தி மட்டும் இங்கே கொடுக்கின்றோம். ஒன்று, அதாவது சபாநாயகர், மேல் சபை, அந்த பார்லிமெண்ட் சபாநாயகரும் துணை சபாநாயகரும் எந்த ஆர்டிக்கிளின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது ஆர்டிக்கிள் 93. அதாவது ஸ்பீக்கர், வைஸ் ஸ்பீக்கர் இவங்க 2 பேரும் ஆர்டிக்கிள் 93 அடிப்படையில் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் கடந்த சில வருடங்களாக துணை சபாநாயகர் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, அடுத்து சொன்னப்போனால் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப், சர்க்காரி கமிஷன் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டிக்கு தலைவர் குரியன், கேரளாவை சேர்ந்தவர். அவர் தான் அந்த கமிட்டிக்கு தலைவர். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி ஒரு பெரும்பாலான பசு இருக்கிறது, அதெல்லாம் அவ்வளோ முக்கியமாக நமக்கு தெரியல. சரி, இது ரெண்டும் ஞாபகத்தில் வைத்து கொடுத்துங்க. அடுத்தாப்புல மேத்ஸு. 1² + 2² + 3² + 4² + 5² போயிட்டே இருக்கட்டும், எத்தனை நாளும் போட்டோம். இது போயிட்டே இருந்தாலும் அதனுடைய விடையை கொடுத்துருவாங்க எத்தனைன்னு. சப்போஸ் உதாரணத்துக்கு வச்சுக்கிடுமா, 1லேருந்து 5 வரைக்கும். 1² 1, 2² 4, 3² 9, 4² 16, 5² 25. அதனுடைய டோட்டல் 55, 55. இதே போல் டபுளாக 1ங்கும்போது 2, 2², 4², 6², 8², 10². அதை டபுள் ஆக்கி விடையை கேட்டிருப்பாங்க. முதல்ல 5யும் 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டு 1² 2² கொடுத்துட்டு விடையை கொடுத்துருப்பாங்க 55. அதே இப்போ டபுள் ஆக்கி 2 4 6 8 10ன்னு கொடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி இப்படி விடையை கேட்டிருந்தா ஒன்று இங்கே வேண்டாம். அந்த முதல்ல விடை கொடுத்துருக்காங்களா 1 2 5, அது 55 வருது இல்லையா, அதை 4ஆல் பெருக்கி போட்டுருங்க. ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. 55 4 220, அதான் ஆன்சர். இதை ஞாபகத்தில் போகிற போக்கில் அப்படியே ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்காங்க. இது ரொம்ப ஒன்று போட்டு தலையை பிச்சுக்க வேண்டாம். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.